السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை வழிநடத்துவதற்காகத்தான் வாழ்வியல் நெறியான இறுதி வேதம் குர்ஆனை வழங்கியிருக்கின்றான். அந்த குர்ஆன் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே இனமாக பார்ப்பதை அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் குறிப்பிடுகிறான். யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். 49ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம். மக்களே, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். உங்களை பல குழுக்களாக பல கோத்திரங்களாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். பல இனங்களில் பல கோத்திரங்கள், பல மொழிகள், பல நிறங்கள், இப்படி நாம் ஆக்கியிருக்கிறோம். ஆனால் உங்களை எல்லோரையுமே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கிறோம். எதற்காக இப்படி நிறவேற்றுமை, மொழி வேற்றுமை என்றால் லி தஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. எல்லாருக்குமே மூக்கு சப்பையா இருந்தா அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியாது, தகப்பன் யாரு அல்லது உறவுக்காரர்கள் யார் என்று தெரியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு சின்ன சாயலில் அல்லாஹ் வேற்றுமையை படைத்திருக்கின்றான். இனம் கண்டு கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக. தஆரஃபு, இப்படி இந்த வேற்றுமை ஏற்றத்தாழ்வை பாராட்டுவதற்காக என்றால் இல்லை. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்தில் யார் கண்ணியத்துக்குரியவன் என்றால் உங்களில் அவனை எவன் மிக பயந்து நடக்கின்றானோ, கடவுளை பயந்து நடக்கின்றவன் தான் கண்ணியத்துக்குரியவன். அவன் கற்பனாக கூட இருக்கலாம், அல்லது ஆக சமுதாயத்தில் மிகவும் வறிய நிலையில் இருக்கக்கூடியவனாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் அல்லாஹ்வை பயந்து நடப்பான் என்று சொன்னால் அவன் தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவன். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் கபீர் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒவ்வொரு உரையினுடைய தொடக்கத்திலும்
ஒரு வசனம் கட்டாயமாக ஓதப்படுகிறது. 4ஆம் அத்தியாயம் முதல் வசனம். மக்களே, உங்களை அவன் ஒரு உயிரிலிருந்து படைத்தான், அந்த ஒரு உயிரிலிருந்து தான் அதன் ஜோடியை படைத்தான், அவ்விரண்டிலிருந்து தான் ஆண்களையும் பெண்களையும் படைத்தான். மனித படைப்பு என்பது ஒன்றுதான், 2 ஜாதிகள் மட்டும்தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி மட்டும்தான். இதில் எந்த வேற்றுமையும் இல்லை, ஏற்றத்தாழும் இல்லை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். 4ஆம் அத்தியாயம் 1வது வசனம். இது நடைமுறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத்தியப்படுத்தினார்கள். வெறுமனே வாயளவில் சொல்லிவிட்டு அவர்கள் போகவில்லை. மனிதன் என்பவன் ஒன்றுதான், ஒரே குலம்தான், ஒரே இனம்தான், எந்த வேற்றுமையும் இல்லை என்பதை தன் வாழ்க்கையிலே அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அதற்கு பல உரைகளிலே நாம் கேட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியில் இறுதி பேருரை நிகழ்த்துகிற போது அவர்கள் சொன்னது நமக்கு நினைவிருக்கும். கருப்பன் வெள்ளையனை விட, வெள்ளையன் கருப்பனை விட சிறந்தவன் இல்லை. அரபியன் அரபியன் அல்லாதவனை விட, அரபி அல்லாதவன் அரபியனை விட சிறந்தவன் இல்லை என்று நபி அவர்கள் அந்த இறுதி பேரவையில் மொத்த சமூகத்துக்கும் நிகழ்த்திய உரையில் குறிப்பிட்டதை நாம் அறிவோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி, இது 30வது ஹதீஸாக புகாரில் இடம்பெற்றிருக்கிறது, 650வது ஹதீஸாகவும் புகாரில் இருக்கிறது. மஅவர் என்பவர் சொல்லி காட்டுகிறார், லகீது அபாதர் பிர் ரபதா, ரபதா என்கிற இடத்தில் அபூதர் கிஃபாரியை நான் சந்திக்கிறேன். வஅலை ஹுல்லா, அவர் தன் மீது ஒரு போர்வையை போர்த்தி இருக்கிறார், தன் மீது ஒரு போர்வையை போர்த்தி இருக்கிறார், ஒரு ஆடை, மேலாடை. வஅலா குலாமி ஹுல்லா, அவருடைய அடிமையும் அவர் ஒரு மேலாடையை போர்த்தி இருக்கிறார். அந்த இரண்டுமே ஒன்றாக இருக்கிறது. முதலாளி போர்த்தி இருக்கிற போர்வையும் அவருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தொழிலாளி போர்த்தி இருக்கிற போர்வையும் ரெண்டுமே ஒன்றாக இருக்கிறது. அப்ப நான் இது குறித்து அபூதர் இடத்தில் கேட்டேன். ஃபஸஅல்துஹு அன் தாலிக், ரெண்டோரும் வித்தியாசம் இல்லாம ஆடை அணிந்திருக்கிறீர்கள், அவர் உன்னுடைய தொழிலாளி தானே, கொஞ்சம் நீ அணிந்திருக்கிற ஆடை தரத்தை விட குறைந்ததாக நீ அவருக்கு அணிவித்திருக்கலாமே என்ற கோணத்தில் என் கேள்வி அவரை நோக்கி இருந்தது. அப்போது அவர் சொன்னார், வகால இன்னி சாபப்து ரஜுலன் ஃபஅய்யர்துஹு பி உம்மிஹி, நான் அந்த என்னுடைய தொழிலாளியை, அடிமையை நான் திட்டிவிட்டேன், அவருடைய தாயை குறை சொல்லி பேசிவிட்டேன், ஏசிவிட்டேன். ஃபகால லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடத்தில் இந்த செய்தி போனதும் நபி அவர்கள் சொன்னார்கள், யா அபாதர் ஐயர்த பி உம்மிஹி, நீ இவருடைய தாயை நீ திட்டினாயா, குறை பேசினாயா என்று என்னிடத்தில் கேட்டார்கள். ஆமாம் என்று நான் சொன்னேன். இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, அபூதர் நீ முஸ்லிமாக மாறி இருக்கிறாய், பழங்காலத்தில் முஸ்லிமாக மாறுவதற்கு முன்னர் உன்னிடத்தில் என்ன ஜாஹிலியத் இருந்தது, அறியாமைத்தனம், அந்த அறியாமைத்தனம் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு இருக்கிறது. அவனுடைய தாயை குறித்து நீ பேசலாமா, திட்டலாமா, ஏசலாமா என்று நபி அவர்கள் அபூதரை கடிந்து கொண்டார்கள். காலனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு சொன்னார்கள், யா அபாதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்வானுக்கும் ஹவலக்கும், அபூதரே இவர்களெல்லாம் உங்களின் கீழ் இருக்கக்கூடிய உங்கள் சகோதரர்கள் தான், உங்கள் கீழ் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்கள் தான். ஜஅலஹுமுல்லாஹு தஹத ஐதீக்கும், உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் அல்லாஹ் வைத்திருக்கிறான், அவ்வளவுதான். நீங்கள் அவர்கள் மீது நிர்வாகம் செய்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய சகோதரர்கள். ஃபமன் கான அஹூஹு தஹத யதிஹி ஃபல்யுத்இமுஹு மிம்மா யாக்குல் வல் யல்பிசு வல் யுல்பிசு மிம்மா யல்பஸ், ஆதலால் அந்த சகோதரர்களுக்கு நீ என்ன சாப்பிடுகிறாய் அதை நீ சாப்பிட கொடு, அவனுக்கு வேற சாப்பாடு உனக்கு வேற சாப்பாடை கொடுக்காத, சாப்பாட்டில் ஏற்றத்தாழ்வை கற்பிக்காதே, என்ன உடுத்துகிறாயோ அதை நீ அவனுக்கு உடுத்த கொடு, ஆடையிலும் ஏற்றத்தாழ்வை காண்பிக்காதே என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா துகல்லிஃபூஹும் மிம்மா யக்லுபுஹும் மிம்மா யக்லுபுஹும், அவர்களுடைய சக்தியை மீறி அவர்களிடத்தில் வேலை வாங்காதீர்கள்.
சக்தியை மீறி வேலை வாங்காதீர்கள். அப்படி அவர்களுடைய சக்தியை மீறி நீங்கள் வேலை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்றால் அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். நீங்களும் சேர்ந்து என்ன செய்யுங்க, ஒத்தாசையாக அந்த வேலையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு நபித்தோழர் தனக்கு அடிமையாக இருக்கிற ஒருவரிடத்தில் அவர் ஏற்றத்தாழ்வாக அவருடைய தரத்தை மனதில் வைத்துக் கொண்டு திட்டியதை இறை தூதர் அவர்கள் இது மடமைத்தனம், இது அறிவிலித்தனம், முட்டாள்தனம், இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு சமமாக நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னொரு செய்தி பைஹக்கியில் இடம்பெற்றிருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு தோழர் எப்படி அழைப்பார் என்று சொன்னால், யப்ன சௌதா, கருப்பனின் மகனே என்று அழைப்பார்களாம். பிலால் அவர் ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடிமை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார். ஆனால் கருப்பனின் மகனே என்று நிறத்தை சொல்லி தரம் தாழ்த்தி அழைக்கின்ற ஒரு போக்கு அந்த தோழர்களிடத்தில் இருந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது இந்த செய்தியாக கூட இருக்கலாம். கண்டித்து மனித இனத்தில் நிற வேறுபாடு இருக்கலாம், மொழி வேறுபாடு இருக்கலாம், அவயங்கள் வேறுபாடாக இருக்கலாம், ஆனால் மனிதன் என்கிற பார்வை மட்டும்தான் இருக்க வேண்டும். இஸ்லாம் மனிதனாகத்தான் பார்க்கிறது. எல்லாம் ஒரு குலம்தான், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான் என்றுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. 17வது அத்தியாயம் 70ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வலகது கர்ரம்னா பனி ஆதம். அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மக்களை, மனிதனை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், ஆதமுடைய மக்களை கடலிலும் தரையிலும் நாம் தான் சுமந்து செல்கிறோம். கப்பல் கடலில் போகிற போது கருப்பன் ஏறினால் கப்பல் சுமக்க மாட்டேன் என்கிறதா? விமானத்தில் கருப்பன் ஏறினால் விமானம் பறக்க மாட்டேன் என்கிறதா? இல்லை. நாம் எல்லோரையும் நாம் சுமந்து செல்கிறோம். கப்பலிலும் சரி விமானத்திலும் சரி நாம் தான் சுமந்து செல்கிறோம். ரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்லவைகளை அனைவருக்கும் வாழ்வாதாரமாக அவர்களுக்கு நாம் வழங்குகிறோம், ரிஸ்காக வழங்குகிறோம். வஃபضلناهم على كثير ممن خلقنا تفضيلا, நாம் படைத்தவற்றில் இந்த மனிதனை தான் நாம் சிறப்பித்திருக்கிறோம். எத்தனையோ படைப்புகளை உலகத்தில் எண்ணிலடங்காதவைகளை படைத்திருக்கிறோம், அதில் இந்த மனிதனை நாம் சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தி அபூதாவுத் இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த மனிதன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவன், மனிதன் என்கிற ஒரு பார்வையில் அவன் நடத்தப்பட வேண்டியவன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் பல உரையில் கேட்டிருக்கிறோம். ஒரு மையத்து கொண்டு செல்லப்படுகிறது, நபி அவர்கள் எழுந்து நிற்கின்றார்கள். அந்த மையத்து ஒரு முஸ்லிம் மையத் அல்ல, அது ஒரு வேலைக்காரருடைய மையத். அதற்கு நபி அவர்கள் எழுந்து நின்றார்கள். தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மையத்து, இந்த புணம் என்பது இது முஸ்லிம் அல்லாதவருடைய புணம் அல்லவா, அதற்கு நீங்கள் எழுந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கிற போது, அதுவும் மனிதன்தான், மனிதன்தான் இறந்திருக்கிறான், அவன் தான் சுமக்கப்படுகிறான். எனவே சக மனிதனுக்கு அளிக்கப்பட வேண்டிய கண்ணியம் அவன் இறந்ததற்கு பிறகும் அளிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிலைநிறுத்தினார்கள் என்பதுதான் நமக்கு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய பாடம். அதைத்தான் ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுத் இப்னு மாஜாவில் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், கஸ்ரு அலுமில் மையித் கஸ்ரிஹி ஹய்யன், ஒரு மையித் அதனுடைய எலும்புகளை துண்டாக்குவது, உடைப்பது, அது உயிரோடு இருந்தால் எப்படி உடைத்தால் பெரும் குற்றமோ அது போன்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மையத்து இறந்து விட்டது, 4 மூணாம் அடிச்சு பாடையில வச்சு கொண்டு போறாங்களா இல்லையா? மேலே கீழே கையை கட்டி என்ன செய்யறாங்க, கொண்டு போய் அங்க போய் என்ன செய்யறாங்க, செய்தையில கொண்டு போய் தீய மூட்டி எரிச்சு சாம்பலாக்குறாங்க. அது செத்த பிணம் தானே என்ற பார்வைதான் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவன் உயிரோடு இருந்தாலும் செய்வார்களா? உயிரோடு இருந்தால் செய்ய மாட்டார்கள். உயிரோடு இருக்கிற போது என்ன மரியாதை அந்த மனிதனுக்கு தரப்படுகிறதோ அதே மரியாதை செத்ததற்கு பிறகும் அவனுக்கு தரப்பட வேண்டும் என்ற கோணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கஸ்ரு அலுமில் மையித்
கஸ்ரிஹி ஹய்யன், அவன் ஹையாக உயிரோடு இருக்கிற போது உடைப்பது எப்படி குற்றமோ அதுபோல இறந்த மனிதனுடைய எலும்புகளை உடைப்பது குற்றம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கா. என்ன காரணம்? மனிதன் என்கிற ஒரே பார்வைதான். செத்து விட்டால் அவன் மனிதன் அல்ல, உயிரோடு இருந்தால் மனிதன் என்பதல்ல, செத்தாலும் அவன் மனிதன் தான். அவனுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை செய்ய வேண்டும். ஆதலால் தான் மற்ற சமூகத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு மேம்பட்ட சமூகமாக இறந்ததற்கு பிறகும் கண்ணியமாக அவனை குளிப்பாட்டி பொதிந்து அவனை கொண்டு போய் நல்லடக்கம் செய்து திரும்பி வருகின்ற வரை அவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்திய அளவுக்கு வேறு எதுவும் சொல்லவில்லை. அவனுக்கு 2 மலையளவுக்கு நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். உளுப்பாட்டி அவனை பொதிந்து சுமந்து அவனுக்கு தொழுவித்து கொண்டு போய் அடக்கி விட்டு வந்தால் 2 மலையளவுக்கு தங்கம் என்று சொன்னார், அதாவது நன்மை என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு மனிதனை இறந்தாலும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த பார்வைதான் அவன் வாழ்கிற போதும் இஸ்லாம் அவனுக்கு வழங்குகிறது. என்ன சொல்கிறது? லா தக்துல் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், எந்த உயிரையும் அதற்கான உரிமை அன்றி உயிரை கொலை செய்யக்கூடாது. தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தாகிலூன், அல்லாஹ் இதை உங்களுக்கு அறிவுறுத்துகிறான், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று 6ஆம் அத்தியாயம் 151ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆதலால் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுல் கிஸாஸ் ஃபில் கத்லா, கொல்லப்பட்டவனுடைய விஷயத்தில் பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம்? மனித உயிர் வாழ்வதற்குத்தான். அல்லாஹ் கொடுத்த உயிரை அல்லாஹ் மட்டும்தான் எடுக்க வேண்டும். அவன் அநியாயமாக கொல்லப்பட்டு விடக் கூடாது. கொல்லப்பட்டால் கொலைகாரனை பழி தீர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அது அல் ஹுர் பில் ஹுர்ரி வல் அப்து பில் அப்தி வல் உன்சா பில் உன்சா, அது அடிமையை கொல்லப்பட்டால் அந்த அடிமையை கொண்ட அடிமை கொலை செய்யப்பட வேண்டும். சுதந்திரமானவன் கொல்லப்பட்டால் அது போன்றவன் கொலையாளி கொல்லப்பட வேண்டும். பெண் கொல்லப்பட்டால் பெண் கொல்லப்பட வேண்டும். ஆண் கொல்லப்பட்டால் ஆண் கொல்லப்பட வேண்டும். கொலையாளி எவனோ அவன் கொல்லப்பட்டே தீர வேண்டும். ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷை, அந்த கொலையாளியை சம்பந்தப்பட்டவர்கள் மன்னித்தால் அதற்காக ஃபத்திபாமில் மாரூஃபி வஅதாஉன் இலை பிஹ்சான், அதற்காக ஈடு பெற்றுக்கொள்வது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தாலிக தக்ஃபீபும் மின் ரப்பிக்கும் வ ரஹ்மத்தும், இது உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு இலகு, உங்கள் மீது இறைவன் தந்திருக்கிற ஒரு அருள். ஃபமன் அத்ததா பஅத தாலிக் ஃபஉலாயிக அதாபுன் அலீம், யார் இதை மீறுகிறாரோ தாலிக அதா ஃபலஹு அதாபுன் அலீம், அவனுக்கு கொடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். வலக்கும் ஃபில் கிஸாஸ் ஹயாத்துன் யா உலில் அல்பாப், பழி தீர்ப்பதில் கொலைக்கு கொலைதான் தீர்வு. இப்படி பழி தீர்ப்பதில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. ஏன்? சக மனிதன் அப்போதுதான் நிம்மதியாக இந்த உலகில் வாழ முடியும். அவனவன் கையிலே அருவாளை தூக்கினால் ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. மிகைத்தவன் வாழ்வான், இயலாதவன் செத்து போவான் என்கிற நிலை உருவாகும். ஆதலால் தான் எவன் வாழேந்துகிறானோ அந்த வாளாலேயே அவன் கொன்றால் அவனை அந்த வாளாலேயே கொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதில் தான் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இது ஒருவன் மற்றவனை கொலை செய்யக்கூடாது என்று சொல்கிற அதே நேரத்தில் 4ஆம் அத்தியாயம் 29ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களையும் நீங்களே கொலை செய்யாதீர்கள். தற்கொலையும் கூடாது. மற்ற கொலை எப்படி கூடாதோ, என்னை நானே, என் உயிர் தானே, என் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற உயிர், நான் என்னையே கொலை செய்துவிட்டு நான் போய்விடலாமா? அதுவும் கூடாது. ஏன்? அந்த அதிகாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லை. அது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தானது. அவன் தந்த உயிரை அவன் எடுப்பான். அது அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. எனவே மற்றவன் உயிரையும் எடுக்க அனுமதி இல்லை, என் உயிரையும் நான் எடுக்க அனுமதி இல்லை என்கிற அளவிற்கு உயிர், மனித உயிர் வாழ்வதற்காக அதற்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும். வாழ்வதற்கான முகாந்திரம் அவனுக்கு அளிக்கப்பட வேண்டும். அவனை அநியாயமாக கொன்றுவிடக் கூடாது என்கிற ஒரு நேரிய கோட்பாட்டை இஸ்லாம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இதுவும் இறுதி பேருரையில் சொன்னதுதான். இது என்ன நாள்?
இது என்ன இடம், இது என்ன மாதம் என்றெல்லாம் கேட்டுவிட்டு நபி அவர்கள் சொன்ன வந்தது என்ன? இன்ன அம்பாலக்கும் வாராவக்கும் வதிமாக்கும் கஹுருமதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். உங்களுடைய உயிர், உங்களுடைய இரத்தம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய உடைமை, உங்களுடைய மானம், இந்த நாள், இந்த மாதம், இந்த இடம் எப்படி விளக்கப்பட்டிருக்கிறதோ மறுமை நாள் வரை அது போன்று அதுவும் விளக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் மற்றவனை கொலை செய்யக்கூடாது, ஒருவன் மற்றவனுடைய மானத்தை வாங்கக்கூடாது, ஒருவன் மற்றவனுடைய உயிரை பறிக்கக்கூடாது, அவன் பொருளை அதாவது அநியாயமாக எடுக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது உலகம் அழியும் வரை தடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும், ஒரு மனிதனுடைய உடைமைக்கு அவனுடைய மானத்துக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற அளவிற்கு இஸ்லாம் இதை சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபு துஃபைல் என்கிற ஒரு தோழர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்கின்றார்கள், அஹஸ்ஸக்கும் ரசூலுல்லாஹ் பிஷை, அலி அவர்களே, நபி அவர்கள் உங்களிடத்தில் ஏதாவது குறிப்பிட்டு ஏதும் சொன்னார்களா என்று கேட்டார்கள். கால அவர் சொன்னார், மா ஹஸ்ஸனா ரசூலுல்லாஹ் பிஷை, நபி அவர்கள் எதையும் எனக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. லம் யஉம்ம பிஹின் நாஸ் காஃபத்தன் இல்லா மா கான ஃபீ கிராபி ஸைஃபி ஹாதா, அவர்கள் சொன்னதெல்லாம் பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் தான், எல்லா மக்களுக்கும் தான் சொன்னார்கள். இதோ என்னுடைய வாளின் உரையில் இருக்கிற இந்த துண்டு சீட்டு இருக்கிறது, இதை தவிர இதை பொதுவாக நபி அவர்கள் சொல்லவில்லை. இதை எனக்கு மட்டும் எழுதி தந்தாங்க, நான் என்ன செய்யறேன், என் வாழ் உரையில் நான் வைத்திருக்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபஅக்ரஜ ஸஹீஃபத்தன் மக்தூபுன் ஃபீஹா, அந்த துண்டு சீட்டை எடுத்தார்கள் அலி அவர்கள். அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது? லஅனல்லாஹு மன் தபஹ லி கைரில்லாஹ் வலஅனல்லாஹு மன் சரக மனாரல் அர்தி வலஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு வலஅனல்லாஹு மன் ஆவா முஹதிஸன் அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸலாம். அதுல 4 விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தது. ஒன்று, அல்லாஹ் அல்லாதவனுக்கு எவன் அறுத்து பலியிடுகிறானோ அல்லாஹ் அவனை நாசமாக்கட்டும் என்று சொன்னார்கள். செத்தவன் போனவன் வந்தவனுக்கெல்லாம் ஆடையும் கோழியையும் சேவலையும் எவனால அறுத்து பாத்தியா ஓதுனானா அல்லாஹ் அவனை நாசமாக்கட்டும் என்று சொன்னார்கள். அடுத்து, வலானல்லாஹ் மன் சரக மனாரல் அர்தி, பூமியில் ஆங்காங்கே எல்லை கற்கள் இருக்கின்றன. பூமி மொத்தமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆனால் அந்த பூமியை அனுபவிப்பதற்காக அல்ல மனிதனுக்கு அதை வழங்கியிருக்கிறார். மொத்த பூமியும் ஒரு மனிதனுக்காக இல்லை. எந்த மனிதர்கள் எல்லாம் அதை தங்களுடைய உடைமையாக்கிக் கொள்கிறார்களோ, உழைத்து சம்பாதித்து அவர்களுக்கு சொந்தமானது, அவர்கள் தங்களுக்குரியது என்று அதற்கு எல்லை கற்களை வைத்து அடையாளமிட்டிருப்பார்கள். அந்த அடையாளத்தை மன் சரக மனாரல் ஆர்தி, அந்த எல்லை கற்களை, அந்த வரப்புகளை எவன் திருடுகிறானோ, இங்க இருக்கிற கல்ல புடுங்கி கொஞ்சம் தள்ளி 5 அடி தள்ளி அந்த பக்கமா எவன் ஊன்றி இடத்தை திருடுகிறானோ, அல்லது இன்னொரு இடத்தில் மன் கையர மனாரல் அருவி, அந்த எல்லை கற்களை எவன் மாற்றுகிறானோ அல்லாஹ் அவனையும் நாசமாக்கட்டும் என்று சொன்னார்கள். அவனையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும் என்று சொன்னார்கள். வலஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, தன் தகப்பனை பெற்றோரை எவன் அதாவது சாபமிடுகிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கட்டும், நாசமாக்கட்டும். வலஅனல்லாஹு மன் ஆவா முஹதிஸன், எவன் மார்க்கத்துக்கு முரணானதை செய்கிறானோ அவனுக்கு அபயம் அளிக்கிறான், அவனுக்கு அடைக்கலம் தருகிறான். இவன் என் நண்பன், இவனோடு பள்ளி தோழனாகவே பழகி இருக்கிறேன், அவன் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு இவன் துணை நிற்கிறான் என்றால் அவனையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். முஸ்லிமில் 4003வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இதை ஏன் இங்கு குறிப்பிட்டு என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு சொந்தமான உடைமை, ஒரு மனிதனுக்கு சொந்தமான நிலம், அந்த நிலத்தை மற்றவன் அநியாயமாக எல்லை கற்களை மாற்றி அபகரித்துக் கொண்டால் அல்லாஹ் அவனை நாசமாக்குகிறான், அல்லாஹ் அவனை நாசமாக்குகிறான் என்பதை நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ உயிருக்கு பாதுகாப்பு, உடைமைக்கு பாதுகாப்பு, மானத்திற்கு பாதுகாப்பு,
இது மனிதனுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைகள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஏன்? அல்லாஹ் படைத்தவற்றிலேயே சிறப்புக்குரிய படைப்பாக மனிதன் இருக்கிறான். மனிதன் என்கிற ஒரு கோணத்தில் அவன் மதிக்கப்பட வேண்டியவன் என்பதை இஸ்லாம் சொன்ன அளவிற்கு வேறு எந்த இசமும் சொல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, புகாரியில் 2458வது ஹதீஸ். ஜைனப் பின்த் உம்மு சலமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்ன உம்மஹா உம்மு சலமா, ஜைனபுடைய தாயார் உம்மு சலமா அவர்கள் யார்? நபியுடைய மனைவி. அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அக்பரத் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு சமிஅ ஹுசுமத்தன் பி பாபி ஹுஜரத்திஹி. உம்மு சலமா அவர்கள் நபியோடு வீட்டில் அமர்ந்திருக்கிற போது வீட்டுக்கு வெளியில காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் காதில் அந்த வாக்குவாதம் கேட்கிறது. ஃபஹரஜ இலைஹிம், வீட்டிலிருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வெளியே வந்தார்கள். கால இன்னமா அன பஷர். நபி அவர்கள் அந்த வாக்குவாதம் செய்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நான் மனிதன்தான், நான் மனிதன்தான். வைன்னஹு யதீனில் ஹஸம், என்னிடத்தில் வாதங்கள் வழக்குகள் கொண்டு வரப்படுகின்றன. மனிதன் என்கிற அடிப்படையில், இறை தூதன் என்கிற அடிப்படையில், ஆட்சியாளன் என்கிற அடிப்படையில், என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிற என்கிற அடிப்படையில் வாதங்கள் வழக்குகள் முன்வைக்கப்படுகின்றன. யதீனில் ஹஸம் ஃபலஅல்ல பஅலக்கும் அன் யகூன அப்லக மின் பஅலின். அப்படி கொண்டு வரப்படுகிற வழக்கில் வாதி ஒருவன் இருப்பான், பிரதிவாதி ஒருவன் இருப்பான். வாதி தன்னுடைய கருத்துக்கு நியாயம் சேர்க்கும் வகையில், வலு சேர்க்கும் வகையில் தன் வாதத்தை வைப்பான். பிரதிவாதி அதை தன் கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் அதை மறுத்து பேசுவான். இப்படி அவர்கள் ஒவ்வொருவருமே அபலக மின் பஅலின், மற்றவரை விட ஆழமாக தன் வாத திறமையை எடுத்து வைப்பார்கள். அப்ப அந்த வாதத்தை பார்த்து, ஓ இது சரியா இருக்கும் போல் இருக்கிறது, இவர் சொல்லுகிற வாதம் தான் சரி என்று நான் கருதி கொள்வேன். அப்ப அந்த வாதத்தை வைத்து அவனுக்கு நான் தீர்ப்பு சொல்லி விடுவேன். வாதத்தை வைத்து தான் தீர்ப்பு சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை எவரும் ஊடுருவி பார்க்க முடியாது. அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் மனித உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிற ஆற்றல் உலகில் எவனுக்கும் தரப்படவில்லை. அப்படி இருக்கிற போது அவன் வைக்கிற வாதத்தை வைத்துத்தான் நான் தீர்ப்பு சொல்ல வேண்டி இருக்கிற, தீர்ப்பு சொல்லி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமன் கவைத்து லவ் பி ஹக்கி முஸ்லிம், நான் வேறொரு மனிதனுடைய அந்த உரிமையை வாத திறமையால் மிகைத்தவனுக்கு நான் சொல்லிவிட்டேன், தீர்ப்பாக சொல்லிவிட்டேன் என்று சொன்னால், இன்னமாகிய கித்அத்தும் மினன் நார், அவனுக்கு நான் சொன்ன தீர்ப்பு நரகத்தினுடைய ஒரு துண்டை தான் தீர்ப்பாக நான் சொல்லி இருக்கிறேன். ஏன் அல்லாஹ் என்னை குற்றம் பிடிக்க மாட்டான்? ஏன்? வாதத்தை பார்த்தா நான் என்ன செய்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். அவனுடைய உள்ளத்தை நான் பார்க்கவில்லை. எனவே அப்படி அவனுக்கு தெரியும் நான் சொன்னது சரியா தவறா என்ற சம்பந்தப்பட்டவனுக்கு தெரியும். அதை மீறி அவன் அதை பறித்து செல்வான் என்று சொன்னால், எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால், நரகத்தின் ஒரு துண்டை எடுத்துக் கொள்கிறான். விரும்பினால் அவன் எடுத்துக்கொள்ளட்டும், விரும்பினால் விட்டு விட்டு போகட்டும். ஐயோ இது அந்த சகோதரனுக்குரியது, அநியாயமாக நம் வாதத்தை வைத்து அல்லாஹ்வின் தூதர் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள், வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விட்டு வேணால் போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி எதை காட்டுகிறது என்று சொன்னால், வாத பிரதிவாதங்கள் உலகத்தில் வழக்காடு மன்றங்களிலே நடக்கின்றன. வழக்காடு மன்றங்களிலே வாத பிரதிவாதம் நடக்கின்றன. தான் சொல்லக்கூடிய, தான் கொண்டு போன அந்த வழக்கு அதுதான் சரி என்கிற அடிப்படையில், எதிராளியுடைய வழக்கு தவறு என்கிற அடிப்படையில்
வாதங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஆனால் இறுதியில் ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிறது. என்ன தீர்ப்பு சொல்லப்படுகிறது? 1992 இடிக்கப்பட்டு பாபரி பள்ளிவாசலுக்கு சொல்லப்பட்ட தீர்ப்பை போன்று ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அது கடந்து வந்த பாதையை ஒரு சில செய்திகளை மட்டும் இங்கு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டது, எந்த தீர்ப்பில்? ஐவர் கொண்ட அமர்வில் அளிக்கப்பட்ட ரஞ்சன் கோகா என்கிற ஒருவனால் தலைமையேற்று நடத்தப்பட்ட அந்த ஐவர் கொண்ட பெஞ்சில் அமர்வில் சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பில் பாபர் கோயிலை இடித்துத்தான் பள்ளியை கட்டினார்கள் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை. தீர்ப்பில் உள்ளது. பாபர் கோயிலை இடித்துத்தான் பள்ளியை கட்டியதற்கு ஆதாரம் இல்லை. 1855 பசுவை கொன்று விட்டார்கள் என்ற ஒரு பெரிய பிரகடனம் மக்களிடத்திலே கொண்டு சென்று ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தின் ஊடாக பாபர் பள்ளியை இடித்து விட வேண்டும் என்று அன்றைக்கும் பாசிச சக்திகள் அதை நோக்கி போனார்கள். அன்றைக்கு ஆங்கிலேயன் ஆட்சி இருந்த காரணத்தினால் தடுத்து நிறுத்தப்பட்டு அதற்கு கம்பி வேலி போடப்பட்டது. அந்த கம்பி வேலி தான் இடிக்கிற காலம் வரை இருந்தது. அந்த கம்பி வேலி 1855 போடப்பட்ட கம்பி வேலி இடிக்கிற காலம் வரை இருந்தது. ஆங்கிலேயன் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு போய்விட்டான். போனதற்கு பிறகு 1949 முஸ்லிம்கள் பாபர் பள்ளியில் இரவு தொழுகை இஷாவை முடித்துவிட்டு வீட்டிற்கு போனதற்கு பிறகு இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக குழந்தை ராமர் சிலையை கொண்டு போய் மெஹராபில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். என கடவுள் எல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய கடவுள் எல்லாமே இமாம் எங்க நின்று தொலை வைப்பார் அங்கதான் அவர் பிறப்பார். அவர் முஸ்லிமா பிறந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். ராமரும் அப்படித்தான் மெஹராபில் பிறந்தார், கிருஷ்ணனும் அப்படித்தான் ஞானவாபி பள்ளியில் மெஹராபில் எல்லாருமே அங்கதான் பிறக்கிறாங்க, வேற எங்கேயும் பிறக்கிற மாதிரி தெரியல. அப்போ அங்கு கொண்டு போய் என்ன செய்தாங்க? குழந்தை ராமர் சிலையை கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அது வைக்கப்பட்டதிலிருந்து முஸ்லிம்கள் வழிபாடு செய்வதற்கு தடுக்கப்பட்டே வந்திருக்கின்றார்கள். இவர்கள் திருட்டுத்தனமாக போய் உள்ளே சிலையை வழிபாடு செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள். இது ஒரு தேர்தல் ஆயுதமாக கையில் எடுத்து அத்வானி தலைமையில இரத்த வெறி பிடித்த அத்வானி தலைமையில ஒரு பெரிய, அதாவது கரசேவை யாத்திரை ஒன்று நடத்தப்பட்டு 1992 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. இந்த இடிக்கப்பட்டது குற்றமா? இடிக்கப்பட்டது குற்றம்தான். எது? ஐவர் கொண்ட அந்த அமர்வில் சொல்லப்பட்ட தீர்ப்பு இடிக்கப்பட்டது குற்றம்தான். பாபர் கோயில் எடுத்துத்தான் பள்ளிவாசல் கட்டினாரா? இல்லை, கோயில் இடிக்காமல் தான் பள்ளியை கட்டிருக்கிறார், அதுவும் சரிதான். சரி, இப்ப யாருக்கு சொந்தம்? இது இடித்த கொலைகாரர்களுக்கு சொந்தம். எவர்கள் இடித்தார்களோ அப்பனை எவன் கொன்றானோ அவனுக்கே அப்பனுடைய சொத்து என்று சொல்கிற அளவிற்கு ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்கிறோம் பாருங்க. ஒரு துண்டு அடுத்தவனுக்குரிய உரிமை அது பறிக்கப்பட்டால் அவனுக்கு மிகப்பெரிய இறைவனுடைய சாபம், அல்லாஹ்வினுடைய சாபம் இருக்கிறது. அந்த சாபம் நிச்சயமாக விடாது. அன்றைக்கு பெரிய அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க வேண்டும், ராமர் சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க வேண்டும் என்று அன்றைக்கு கையில் காவி கொடியை ஏந்தி அத்தனை கொடுமைக்காரர்களையும் வழிநடத்தி சென்று அத்வானி இன்றைக்கு கேட்பாரற்றிருக்கின்றார். இன்றைக்கு அவரை விஞ்சி மோடி நிற்கிறார். ஆனால் அங்கும் கூட இப்போது சனாதனம் முள்கூத்து வேலையை ஆரம்பித்திருக்கிறது. மோடி குழந்தை ராமர் சிலையை எப்படி தொடுவது? அதை தொடுவதற்கான அருகதை அவருக்கு இல்லை என்று நரசிம்மன் ரங்கராஜில் இருந்து பூரி சாமியார் வரைக்கும் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தொடக்கூடாது. அது முறையாக முழுமையாக கோயில் கட்டப்பட்டு தான் என்ன அதற்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும். உன் அரசியல் ஆதாயங்களுக்காக வேண்டி அது செய்யப்படக்கூடாது என்று சொல்லி இப்போ உள்கூத்து வேலை சூசு சாமி மூலமாக இப்போது என்னது ஆரம்பித்திருக்கிறது என்பது தனி விஷயம். அப்ப இப்படிப்பட்ட அநியாயம் அக்கிரமம் எந்த ஆட்சியில் நடந்தாலும் அடுத்தவனுக்கு சொந்தமானதை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி
அதை பறித்து மற்றவனுக்கு, அதாவது தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற இந்த போக்கு தொடர்ந்தால் இறைவன் விட்டு பிடிப்பான். அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது தமிழ் மொழி. நிச்சயமாக அதற்கான வினையை சம்பந்தப்பட்டவர்கள் அடைந்தே தீர்வார்கள். வரக்கூடிய 22 ராமர் கோயில் திறக்கப்பட இருக்கிறது. இங்கதான் மெஹராபில் குழந்தை ராமர் பிறந்தாருன்னு சொன்னாங்க. அதனால பாபர் பள்ளி இடிச்சாங்க. அந்த இடத்துல இப்போ ராமர் கோயிலை கட்டாம அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் போய் இப்ப ராமர் கோயிலை கட்டி இருக்கிறாங்க. எதற்காக இது, ஏன் இடிக்கப்பட்டது என்ற எந்த கேள்விக்கும் விடையில்லை. இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதி. இந்த அநீதிக்கு நிச்சயமாக தீர்வு நிச்சயமாக ஏற்பட்டு தீர வேண்டும். அதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் படைத்தவனத்தில் மன்றாடுவதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.